ஸோ ஹாய் டியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நானும் அக்காவும் தான் இருந்தோம். ஸோ ஏதாவது சமைக்கலான்னு பார்க்கும்போது ஆவக்காய் பிரியாணி அவள் சொன்னா. ஸோ 2 பேர் கலவா தான் நாங்கள் செய்ய போகிறோம். என்னென்னா ஆனியன், பச்சை மிளகா, புதினா, கருவேப்பிலை, தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நாங்கள் அரைச்சி தான் போடுவோம். நீங்கள் பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 கீ போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆயில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஹோல் ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே போட்டுக்கோங்க. இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இது எல்லாமே இருக்கும் பார்த்தியா, அது எல்லாமே போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஆனியனை வந்துட்டு நல்லா கோல்டனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா அதே மாதிரி போட்டு மறுபடியும் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, நாங்கள் அரைச்சது வந்துட்டு 2 ஸ்பூன் தான், 2 ஸ்பூன் நாங்கள் போட்டுக்கிட்டோம். நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தக்காளி இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு புதினா இருக்கு இல்லையா, அதையும் நல்லா நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் கொத்தமல்லி நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், என்ன வேண்டாம், இதெல்லாம் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி தான் நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன சில்லி வேணால் போட்டுருக்கலாம், நாங்கள் கலருக்காக தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா எங்கள் கைக்கு நாங்கள் வந்ததை தான் எடுத்து போட்டிருக்கோம், புதுசாக எதுவும் போடல. அப்புறம் இது என்ன கரம் மசாலா, சிக்கன் மசாலா, இந்த மாதிரி நிறையா மசாலா இருக்கும் பார்த்தியா, கைக்கு வரது அள்ளி அள்ளி போடுவோம் நாங்கள் சமைக்கிறதுனால தான். நல்லா கறியான உடனே இப்போ வந்துட்டு இதுதான் ஆவக்காய், என்ன மாங்காய் பிக்கு கட் கட்டு 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 ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் இருக்கு இல்லையா, தேங்காய் துருவி வச்சதை வந்துட்டு நல்லா பால் மாதிரி ஆக்கிட்டு இந்த பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? அப்புறமா 2 பேர் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம், அதனால் 1.5 டம்ளர் அரிசியும் 2 டம்ளர் தண்ணியும் தான் எடுத்துருக்கோம். 2 3 டம்ளர் கூட தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் என்னடா இவ ஐஸ் கட்டி சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க, எனக்கும் என் அக்காவுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு காய்ஸ். இதான் என் அக்கா செஞ்ச ஆவக்காய் பிரியாணி. நான் என்ன பிளேட்டில் சாப்பிட்றேன், அக்கா என்ன பிளேட்டில் சாப்பிட்றான்னு பார்த்தீங்களா? ஸோ சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பை பை ஆல்.